தமிழ்நாட்டில் சிறை கொடுமைகள் என்பது புதிய செய்தி அல்ல. சிறை கொடுமைகளை அனுபவித்த பலரும் அது குறித்து எழுதியிருக்கிறார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். காவல் நிலையத்திலும் சிறைச்சாலையிலும் நடைபெறுகிற சட்டப்புறம்பான கொடுமைகளை பற்றி திரைப்படங்களெல்லாம் வந்துவிட்டன. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போதைய முதலமைச்சர் நெருக்கடிகளை காலத்தில் சென்னை மத்திய சிறையில் சிறை கொடுமைகளுக்கு ஆளானார். அதை அவரே சொல்லியிருக்கிறார். இஸ்மாயில் ஆணையத்தினுடைய அறிக்கை நமக்கு முன்னாலே இருக்கிறது. இத்தனையும் இருந்தும் தமிழக சிறைகளில் உள்ளேயும் வெளியேயும் நடந்திருக்கிற பல போராட்டங்களை கடந்தும் இன்னமும் சில குறிப்பிட்ட அதிகாரிகள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்பது போல செயல்படுவதை பார்க்கிறோம். இப்போது குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற இந்த சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கடந்த காலத்தில் பியூஷ் மனுஷை சிறைக்குள்ளே வைத்து தாக்கியவர். மிக அண்மையில் சவுக்கு சங்கரை சிறைக்குள் துணியை சுற்றி வைத்து அடித்து சித்திரவதை செய்ததற்கு ஆணையிட்டவர், தன் எதிரிலேயே அதை செய்ய செய்தவர் இதே செந்தில்குமார் தான். இதுபோல பல சம்பவங்கள், அவர் மீது பல முறைப்பாடுகள் உள்ளன, பல வழக்குகள் உள்ளன. ஆனால் அவர் தொடர்ந்து பணியில் நீடிக்கிறார். என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற துணிச்சலோடு இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். அறுத்து போட்டு விடுவேன் என்று மிரட்டுவது, அடிப்பது, உதைப்பது, சித்திரவதை செய்வது, இது கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லை என்பதுதான் நிலைமை. இதே நேரத்தில் தான் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாட்டு போலீஸ் டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்று 41 கட்டளைகள் பிறப்பித்தார். யாரையும் அடிக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெறக்கூடாது என்று வரிசையாக அந்த கட்டளைகள் இருக்குது. ஆனால் யாரும் மதிப்பதில்லை. இதுதான் அரசின் கொள்கை என்றால் சிறைகளில் சித்திரவதைகள் நின்றிருக்க வேண்டும். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதனுடைய மதுரை கிளை தானாகவே சூமோட்டு வழக்காக அதை எடுத்து விசாரித்து இன்றைக்கும் அந்த 10 போலீஸ்காரர்கள் சிறையிலே தான் இருக்கிறார்கள். அதற்கு பிறகும் இந்த சிறை கொடுமைகள், காவல் சித்திரவதைகள் குறையாத நிலையில்தான் இனி ஒருவர் கூட சிறை காவலில் இறக்க மாட்டார், போலீஸ் காவலில் இறக்க மாட்டார் என்று முதலமைச்சரே உறுதி கொடுத்தார். அதை தொடர்ந்துதான் இந்த சைலேந்திர பாபுவினுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த கட்டளைகள் தான் என்பது இல்லை. குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய 41A பிரிவு இருக்கிறது. DK பாசு மேற்கு வங்க அரசு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள் இருக்கின்றன. எந்த சட்டத்தின்படியும் சிறைக்குள் உடல் உறுத்தல் தண்டனை, கார்பரல் பனிஷ்மெண்ட்டுக்கு வேலையே இல்லை. தப்பு செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அதற்கு அடிப்பது, சித்திரவதை செய்வது, அசிங்கமாக பேசுவது போன்ற தண்டனை முறைகளுக்கு இடமே இல்லை. சிறைச்சாலைகள் அப்புறம் சீர்திருத்த சாலைகளாக எப்படி இருக்கும்? சித்திரவதை கூடங்களாகத்தான் இருக்கும். இதில் எதுவுமே தெரியாது போல் ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த செய்திகள் ஏடுகளில் வருகின்றன, அவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுப்பதில்லை. அதற்கு மிகச்சிறந்த சான்று பல்பீர் சிங். அவர் தன் பொறுப்பில் விடப்பட்ட கைதிகளை முகத்தில் குத்தி பல்லை உடைத்து அவர்களது விதையை நசுக்கி எல்லா கொடுமைகளையும் செய்தார். அமுதா IAS போய் விசாரணை நடத்தி அறிக்கையை கொடுத்தார். எந்த நடவடிக்கையும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் திடீரென்று ஒரு நாள் அவரை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். வழக்கு இல்லை, கைது செய்யப்படவில்லை, எதுவும் நடவடிக்கை இல்லை. இப்படி போனால் என்ன நடக்கும்? இந்த அதிகாரிகளுக்கு மேலும் துணிச்சல் பிறக்கும். அவர்களுடைய முறைகளை, அவர்களுடைய கொடூரமான வழிமுறைகளை, சித்திரவதை முறைகளை, சாடிசத்தை அவர்கள் தொடருவார்கள் என்ற விளைவுதான் ஏற்படும். அதனால்தான் ஒரு 6 ஆண்டுகளாக தண்டனையே இல்லாமல் வெறும் விசாரணை கைதியாக சிறைக்குள் இருக்கிற தோழர் காளிதாஸ் இதை தட்டி கேட்க முற்பட்டிருக்கிறார். நாங்கள் சிறைச்சாலைகளில் இதுபோல பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். சிறைக்குள் ஓரளவுக்கு நிலைமைகள் சீர்திருந்துவதற்கு அதெல்லாம் பயன்பட்டுச்சு. ஆனால் மீண்டும் ஒரு முறை மிக மோசமான நிலை ஏற்படுகிறது. கோவை மத்திய சிறையில் திரைப்படம் பார்ப்பதற்கு தனியாக கொட்டகை உண்டு. சிறைக்குள்ளே பல வசதிகளை செய்த கண்காணிப்பாளர்கள்லாம் இருக்கிறார்கள். அதே கோவை சிறையில் இந்த கொடுமைகள் அடுத்தடுத்து அரங்கேறுகின்றன. இந்த அதிகாரிகள் இதை செய்கிறார்கள். இதை அரசு தலையிட்டு தட்டி கேட்க வேண்டும்.